ஹலோ லிங்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் இன்னது மாலை நேரம் வணக்கம். வியாழக்கிழமை ஹேர் ஸ்டைல்லாம் பலமாக இருக்கு மம்மி. அது ரொம்ப அடங்க மாட்டேங்குது முடி, அதனால எல்லாத்தையும் ஒரு கிளிப்பை போட்டு அடக்கி வச்சுக்கணும். ஓ, கிளிப்பு இது எங்கே மம்மி வாங்கினீங்க? இது திருச்சியில். அந்த பியூட்டி பார்லர் போனேன்னு சொன்னீங்களே, அப்போ போய் வாங்கினதா? பியூட்டி பார்லர் போனோம்ல, அப்போ வாங்கிட்டு இருந்தோம். இந்த கிளிப்புக்கு காசு கேட்டாங்களா மம்மி? காசா கொடுத்தீங்க? கிளிப்புக்கு காசு எவ்வளோ தெரியல முத்துவிநாதன் கொடுத்தாரு. ஆனால் கிளிப்பு நல்லா இருக்குல்ல, நல்லா எங்கே வேணாலும் போட்டுக்கிட்டு போகலாம். அது எதுக்கா மம்மி? இது முடியை நேர் பண்ணி விடுறதுக்கா? இல்லை, முடியை அமுக்கி வைக்கிறதுக்கு. இல்லைன்னா பெப்பர் பேன் இருக்கும். இது இந்த ஓரத்துல இருந்து இப்படி வச்சோம்னா அமுக்கி இருக்கும். முடி அளவா இருக்க மாதிரி இருக்கும், அடப்பின்ன மாதிரி. அதுக்கு சின்ன ரப்பர் பேண்ட் போடக்கூடாதா? ரப்பர் பேண்ட் போடுறது வராது. முடி எல்லாத்தையும் ஒத்து பிடிச்சிடும் ரப்பர் பேண்ட் போடுறோம். இது அப்படி வராது, உங்களை மாதிரில இருக்கும், ஆம்பளை மாதிரி. அப்படிதான் போட வரும். ஓ, இன்னும் கொஞ்சம் வளர்ந்தாதே அதெல்லாம் பண்ண வரும். வலிக்கு நம்ம கிளிப்பு போடுறது பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கு. என்ன ரொம்ப முடி என்னமோ எப்படி தெரியுமா விடணும்? வச்சுக்கிட்டு எங்க கிளிப்பை காட்டுங்க. இதுதான் கிளிப்பு. இது எப்படி தெரியுமா விடணும்? இதை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி காதுக்கு இடையில ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிட்டுருவோம். இப்படியே ஏற்றணும். இப்படி ஏற்றினா உங்களுக்கு பரவாயில்ல, முடி நல்லா வளர்ந்துருச்சு. 3 மாதம் தானே இருக்கும். 3-4 மாதம் தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் வீடியோவில் இது வினோத் அல்ல, சங்கீதா வினோத். ஆமாம், அவங்க 2 பேரும் கார் வாங்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கார் நேற்று ஆடி ஆரம்பிக்கிற பிள்ளை வாங்கணும்ட்டு ஆனி மாதம் லாஸ்ட்லேயே வாங்கிட்டாரு. ஓ, இன்னைக்குலேருந்து ஆடி ஒன்றா மம்மி? இன்னையிலேருந்து ஆடி ஒன்று. அதே மம்மி, நாங்கள் பஸ்ஸில் காலேஜ் பஸ்ஸில் போயில போகிற இடமெல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு காலையில் பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே கூடலாம் நாளைக்கு ஆடி இது வெள்ளி பயங்கர விசேஷமா இருக்கு அம்மன் கோயில் எல்லாம். ஓ, கூழெல்லாம் கட்சி ஊற்றுவாங்க. விளங்கியம்மன் கோயில், மாரியம்மன் கோயில்லாம் பயங்கர விசேஷம். அன்னதானம் போடுவாங்களா மம்மி? அன்னதானம் போடுவாங்கன்னு தெரியல. கூழு தான் காய்ச்சி கொடுப்பாங்க. அது எதுக்காக கூழ் ஆடி மாதம் காய்ச்சி? அம்மனுக்கு உகந்தது. அம்மனுக்கு கூழு தான் ரொம்ப பிடிக்கும். ஓ, அதுக்காக. அம்மனுக்காக. நிறைய பேர் இந்த சாதம்லாம் போட்டு கொடுப்பாங்களா மம்மி? சக்கரை சாதம் இல்லை, அதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் நாங்கள் இன்றைக்கி போகிற வழியில் பாட்டு படித்து அப்போ அவங்க கூழ் தான் கொடுத்துருப்பாங்களோ? சாயந்தரம் வர்ற நேரம் வரைக்கும் ஏதோ கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே அண்டாவில் வச்சுக்கிட்டு. அப்படியா? நான் பிரசாதமாக நினச்சேன். இல்லை, கூழாக தான் இருக்குமா? ஆடி மாதம் என்னென்ன மம்மி பண்ணுவாங்க? கூழ் காய்ச்சுவாங்க, வேற ஆடி மாதம் நல்ல விசேஷம். வேற என்னென்ன பண்ணுவாங்க? உகந்த மாதம் ஆடி மாதம். சமயபுரம்லாம் நடந்து போறவங்கலாம் போவாங்க. ஆமா, நடந்து போயிட்டு இருக்கா. அதே சமயபுரம்லாம் நடந்து போறவங்கலாம் போவாங்க. இப்பெல்லாம் போனா சாமியை பார்க்குற நேரம் ரொம்ப சிரமம். சாமியை பார்க்கறதுக்கு ஏற்கனவே கியூவா நிற்கும். எல்லாம் தேங்காய் சொல்லுவாங்க. தேங்காய்க்குள்ள தேங்காய் கண்ணை பொத்துக்கிட்டு தேங்காய்க்குள்ள வெல்லம், பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டு உள்ள அந்த கண்ணுக்குள்ள அமுக்கி வெல்லம், பாசிப்பருப்பு, அரிசி கொஞ்சம் போட்டு அந்த கண்ணுக்குள்ள அமுக்கி அந்த இதை ஒரு குச்சியில வச்சுக்கிட்டு 3 கல் குட்டி, இந்த விறகடுப்பு வெளியே கூட்டுறோம்ல, அந்த மாதிரி குட்டி அதுல இது குச்சியை நீட்டிக்கின்னு சொல்லுவாங்க. தேங்காய் அது அப்பையிலேருந்து இருக்கு. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கையிலேருந்து. ஓ, அது சுட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? அது சுட்டு முடிச்சுட்டு அதை உடைச்சு எல்லாரும் சாப்பிடுவாங்க. சூப்பரா இருக்கும், டேஸ்டா. அது அந்த வெந்துருது இல்ல, அந்த அரிசி எல்லாம் வெந்துரும். அரிசி, பாசி பருப்பு எல்லாம் வெந்துரும் அந்த நெருப்புல கட்டுறதுல. அது நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். அது நம்ம சட்டியில வச்சு சாதத்தை வேக வைக்கிறதே தேங்காயோட. இல்லை மம்மி, சட்டியில வச்சு வேக வைக்கிறதே அரையும் குறையுமா வேகுது. ஆனால் தேங்காய் கிலோ வைக்கிறது ஃபுல்லாக வெந்துருமா? நல்லா இருக்கும். நீங்கள் எல்லாம் நிறைய பேர் இதே பண்ணுவாங்க. இது ஒரு முறையா? இங்கே ஒரு விசேஷம், இது ஒரு கொண்டாட்டம். இன்னைக்கு புது சேலையெல்லாம் கட்டிட்டு சாயந்தரம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய இதுவாக இருக்கும். கேள்சிக்கலாம். ஓ, நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா மம்மி? அதை சாப்பிட்ருக்கோம்.
ஆனா நாங்க இங்க இருந்து போனதுனால அவ்வளவு தூரம் ஃபேமஸா கொண்டாடணும்னு எங்களுக்கு தெரியாது. அப்பதான் போனோம் புதுசு. ஆனா இப்ப பார்த்தா வீடியோல அவ்வளவு பேரும் தேங்காய் சுடுறாங்க. இவங்களும் சுடுறாங்க. யாரு ஈரோடுல இருக்காருல்ல? ஆமா, இவங்க புவனேஸ்வரி. அவங்களும் சுடுறாங்க. அம்மா கைப்பக்குவோம். அம்மா கைப்பக்குவோம். இது வினோத் சீட் தான் கார் வாங்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன கார் மம்மி? உட்கார்ற சீட் தான். அது என்ன காரணம் எனக்கு தெரியல. ஏதோ ஷோரூம்ல இருந்து எடுத்தா பார்த்தேன். 5 சீட்டரா? 5 பேர் உட்காந்து போற மாதிரி. 5 பேர் உட்கார்றது. ஆனா வந்து கியா 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 விலை கூடவா என்ன? ஆமா, ரேட் என்ன சொன்னாங்க? ரேட் சொல்லல. அவங்க எப்பவுமே ரேட் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்கலாம் பயங்கர ட்ரிக்கா யூடியூப் நடத்துறவங்க. அவங்க எல்லாம் எதுவுமே உண்மை ஒரே வண்டியில எல்லாம் சொல்லிட மாட்டாங்க. யூடியூப்ல போட்டு 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 வச்சுதான் சொல்லுவாங்க. மக்கள் அதுக்கு மக்களா கேட்கறதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க. டீசல் வேரியண்டா பெட்ரோல் வேரியண்டா மம்மி? டீசல் வேரியண்டா பெட்ரோல் வேரியண்டா தெரியல. அது தெரியல. நம்மளோட மேல ஒயிட் கலர் தாங்க. இப்போ நிறைய பெட்ரோல் தான் வருது. பெட்ரோல் வண்டியா தான் இருக்கும். பெட்ரோல் வண்டியா தான். அந்த காலத்துல மம்மி டீசல் வண்டி வந்துச்சு. இப்ப எல்லாம் பெட்ரோல் தான். பெட்ரோல் வண்டியா வந்து ஓபன் பண்ணி நடுவுல ஓபன் பண்ணி உள்ளே நிக்குது. மேல டாப் மாடி மொட்டை மாடின்னு சொல்லுவோமே. அது ஒரு 3000 நம்ம விட ஒரு 4 லட்சம் 5 லட்சம் கூட வரும். ஆமா, அப்படி போட்டாலே இப்ப கிடைக்குது. இப்ப அப்படி போட்டாலே இந்த மாதிரி டிசைன் கொண்டு வந்துடுறாங்க காருகளுக்கு. மொட்டை மாடியில நின்றுக்கிட்டே போகலாம். ஓட்டிக்கிட்டு இருக்கையில நம்ம நின்றுக்கிட்டு காத்து வாங்கலாம். ஆனால் சின்ன பிள்ளைலாம் அப்படி நிற்கக்கூடாது, ஏதோ ஒரு இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது இதில் இப்போ திடீர்னு பிரேக் போட்டோம்னா தடுமாறி போய் விழுந்துருங்க. ஆமாம், முன்னாடி நிற்கிறவங்க. முன்னாடி வந்து அந்த கியா காருக்கு ஸ்பேஸ் நிறைய இருக்கு. நான் அவங்க ஒரு இது மூடி வச்சிருந்தாங்க. ஓப்பன் பண்ணும்போது பார்த்தா கருப்பு கலர் துணி போட்டு மூடி வச்சிருந்தாங்க ஓப்பன் பண்றது. மாமனாரு அம்மா அப்பா மட்டும் இல்ல, அப்பா மாடு மேய்க்கணுமா அதுக்காக வரல, சங்கீதாவோட அப்பா. மாமியா மாமனாரு குழந்தை முட்டாட்டி எல்லாரும் வந்திருந்தாங்க. எல்லாரும் ஒரு ஆளா ஷோரூம் போய் எடுத்தா நல்லா இருக்காதுல்ல, அதனால எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ஷோரூம் எடுத்தேன். ஷோரூம்ல போய் எடுத்தாங்க. அப்ப பார்த்தா அந்த காருக்கு மூடி வச்சிருந்தாங்க. அந்த துணி மூடி பார்த்தா ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருந்துச்சு. நான் சரி நினைச்சேன், இந்த பிள்ளை வாங்கியிருக்க மாதிரி 24 லட்ச ரூபா கார் அப்படின்னு நினைச்சேன். என்ன பார்த்தா ஓபன் பண்றாங்க, பார்த்தா காரோட ஃப்ரண்ட்ல இவ்வளவு கேப், ஃப்ரண்ட்ல இவ்வளவு இடம் விட்டுட்டு தான் அங்கிட்டு சீட்டே இருக்கு. அதாவது இன்ஜின் வந்து பெருசா இருக்குன்றீங்க. இன்ஜின் வந்து பெருசா இருக்கு. ஆமா, ஃப்ரண்ட்ல இருக்க போர்ஷன் பெருசா இருக்கு. அதுதான் மேமே. அப்ப ஃப்ரண்ட்ல இருக்க போர்ஷன் பெருசா இருந்தா வண்டி கொஞ்சம் பெரிய வண்டின்னு அர்த்தம். அப்படியா? இப்போ நம்ம பல்ஸ் வண்டி ஃப்ரண்ட்ல உள்ளது பெருசாவலாம் இல்லையே? இல்லை, ஓரளவு பெருசாக இருக்கும். அவங்க ரொம்ப நீளமா இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் காசு கூடவா தான் இருக்கும். அப்படியா? வண்டி வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நீளம் கூட கூடமே காசு கூடன்னு அர்த்தம். ஏன்னா அதில் சேஃப்டி பர்பஸ் வந்து கூட. இப்போ இடிச்சிட்டாலும் ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும்தான் முக்கால்வாசி சேதமாகும், நம்ம இருக்கிற இடம் சேதம் ஆகாது. இப்போ எங்கள் சேர்மன்லாம் வச்சுருக்காரு, தேர் மாதிரி இருக்கும். தேர் மாதிரினா எப்படி சொல்கிறேன்னா, இங்கேருந்து நம்ம கார் அளவுக்கு தூரம் ஃப்ரெண்டு, அதில் தான் அதுக்கு பின்னாடி தான் அவருக்கு வந்திருப்பாரு. அதுக்கு பின்னாடி கேட்டு வரைக்கும் தான் காரே ரதம் மாதிரி வரும். அந்த மாதிரி மாமா வீட்டுலாம் அவங்க விட்டெல்லாம் ஈஸியாக. அப்போ அது விலை கூடன்னு நினைச்சுடா, 40 லட்சம் 50 லட்சம். ஆமாம் ஆமாம், அப்படி தான் இருக்கும். அப்புறம் அது விலை கூடனா அது ஏன் அப்படி நீட்டமாக வைக்கல அவங்க? அது வேறு டிசைனில் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒருத்தவங்களும் ஒரு டிசைன். அது ஒருத்தவங்களும் ஒரு டிசைன். இவங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கல, நீளமாக வேண்டாம்னு நினச்சிருப்பாங்க. அது ஆனால் குட்டையாக இருக்கும். இப்போ நம்ம கார் மாதிரியே குட்டையாக இருக்கும், அளவில் குட்டை, உயரத்தில். இப்போ மாமா வச்சுருக்கிறதெல்லாம் கார் உயரத்தில் கூட, ஹைட்டு கூட. அது ஒரு வேரியண்ட் ஒரு மாதிரி. இப்போ நம்ம சொல்கிற ஆளுகள்லாம் சேஃப்டிக்காக வாங்குறது, ஆக்சிடென்ட் ஆனாலும் நம்ம சேஃப்டியாக இருக்கணும்னு. இப்போ மாமா மாதிரி ஆளுகள்லாம் எப்படி வாங்குறாங்கன்னா, அவங்க டிசைனுக்காக மாடல் நல்லா இருக்கணும். ஜீப் வச்சுருக்கா இனோவா நல்லா இருக்கும். இனோவா. அப்புறம் அவங்க வண்டியில் எங்கே போனாங்க? வண்டியில் அங்கே இருக்க என்னமோ ஒரு விநாயகர் கோயில் இருக்கான். எல்லாருமே வண்டி அங்கே அந்த ஊரில் எடுத்தா அப்படிதான் விநாயகர் கோயில் தான் போவாங்க. அந்த விநாயகர் கோயிலுக்கு போனாங்க. போய் விநாயகர் கோயிலுக்கு போய் பூஜை போட்டுட்டு வந்தாங்க. அந்த வரையில ஹோட்டல்லே சாப்பிட்டு வந்துட்டாங்க எல்லாரும். அம்மா அப்பா மாமியா மாமனார் எல்லாருக்கும் ஹோட்டல்லே சாப்பிட்டேன். ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி பணம் வருதுன்னே எனக்கு புரியல. வீடு இப்போதான் கட்டுருச்சுங்க. தையல் மிஷின் 25,000 ரூபாய். அந்த தையல் மிஷின் அதுக்கு வாங்கி கொடுத்துருக்கு. 25,000 அந்த தையல் மிஷின்.
எப்படி பணம் வருது? யூடியூப்ல இவ்வளவுதான் வருது. வரும் போல மம்மி. வேற இன்கமுக்கு அவன் எல்லாம் வேலைக்கெல்லாம் ஒழுங்கா போகல. வேலைக்கெல்லாம் போகல. ஆனா சொந்தக்கார யாரும் கொடுப்பாங்களா? சொந்தக்காரங்க எப்படி மாசம் மாசம்? கொஞ்சம் அம்மாவுக்கு ஒரே பிள்ளைதான் இந்த பிள்ளை. இல்ல அது சரி, மாசம் மாசம் எப்படி கொடுக்க முடியும்? அதே தெரியல எப்படின்னு தெரியல. இப்ப மாதிரி அவங்களும் ஏழ்மையா தான் இருக்காங்க. இப்போ ஒரு மாசம்னா இந்த 50,000 எடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லலாம். மாசம் மாசம் செலவு பாலிச்சையெல்லாம் கொடுத்துருக்கு வீட்டுக்கு. பாலிச்சையெல்லாம் கொடுத்துருக்கு. ஆனா திருப்பி அந்த கொடுத்துட்டாங்க. அந்த எமர்ஜென்சிக்கு வாங்கி வைக்கிறது. இப்போ இன்னைக்கு வந்து 50,000 ஒருத்தர் கொடுக்கணும் அப்படிங்கல வாங்கி வைக்கிறது. திருப்பி கொடுத்துட்டாங்க. அந்த பொண்ணு பிறந்து நல்ல நேரம். ஜெசிதா நல்ல அதிர்ஷ்டமா இருக்கு. எப்படி இவ்வளவு பண்றான்னு தெரியல. என்னதான் இதெல்லாம் இதுவா தான் இருக்கும், லோனா தான் இருக்கும். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு தொகை கொடுக்கணும்னு. ஆமா, ஒரு 5 or 10 அவங்க வாங்குறது அமௌண்ட்டை பொறுத்து 5 கொடுக்குற மாதிரி இருக்கும் அவங்க. ஆமாம், ரவுண்டாக 5 கொடுக்கணும். ரவுண்டாக 5 கொடுக்கணும். முன்பணம் கொடுக்கணும்னு. நல்லா இருக்குது. அது வியூஸ் நிறைய போச்சுன்னா நம்மளுக்கு நிறைய மணி வரும். அதை நம்ம ஒரு 2-3 மாதம் ஒரு 6 மாதத்துல சேர்த்துட முடியாதா மம்மி? சேர்த்துடலாம். வீட்டு கடன் இருக்கும்ல, வீடு கடன் இல்லை வரும். ஆமாம், வீட்டுக்கு கடன் இருக்கும். அதனாலதான் தெரிய மாட்டாங்க. வீடு கடன்ல சீட்டு போட்டு சீட்டுல எடுத்து ஒரு வீடை கட்டிருப்பான்னு. வீடு பேங்க் லோன் கிடையாது. பேங்க் லோன் போய் கேட்டு பார்த்தாலும் அவங்க யூடியூப்க்குலாம் தரமாட்டேன்ட்டாங்களாம். வேற வேலை ஏதாவது பார்த்தீங்கன்னா தருவோம், யூடியூப்க்குலாம் நாங்கள் தரமாட்டேன்ட்டாங்களாம். அந்த மாதிரி தான் இவங்களும் அடுக்கலை குடும்பம் ராஜா புத்து. ஆமா, அவங்களும் போய் லோன் கேட்டாலாம் யூடியூப் வச்சுக்கலாம் நாங்கள் தரமாட்டோம். இது நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணீங்க அதுக்கு தருவோம் அப்படின்னாங்க. ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஈஸியாக மம்மி கொடுக்குறாங்க. ஆமாம், நம்ம முத்து டீச்சர் இருக்காரு, அவர் இங்கே பாதி அங்கே பாதி, பிசிசியில் பாதி, ஐஓபிலே இந்தியன் பேங்க்லேயே பாதி. அவருக்கு மட்டும் நான் ஒர்க் பண்ணோன்னே, சார் நீங்கள் இந்தாங்க ஏஹெச்எம்மா இருக்கீங்க, இந்தாங்கன்னு தூக்கி கொடுத்தாங்க, கொண்டாங்க பத்திரத்தை கொண்டாங்க, கொண்டாங்க இதை கொண்டாங்க அப்படின்னு தானே கொடுத்தாங்க. வீடே எடுத்துக்கிட்டு பத்திரம்லாம் அவங்க கையில் இருக்கு. பேங்க்ல தான் இருக்கும். மேற்கொண்டு லோன் எதுவும் போட முடியாது. நம்ம கட்டினது வாங்கலாம். ஆனா அவங்கள்ட்ட லோன் போடுறது அநியாயம். 25 லட்சம் 25 லட்சம் வாங்கணும்னா 50 லட்சம் கட்டணும் இஎம்ஐ. இப்போ நம்ம காருக்குமே அப்படி தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். காருக்கு வந்து ஓரளவு தான். நமக்கெல்லாம் இப்போ ஒரு 3 லட்சம் தான் இது வட்டி எக்ஸ்ட்ரா. இப்போ காரோட விலையிலேருந்து 3 லட்சம் தான் எக்ஸ்ட்ரா 5 வருஷத்துக்கு. அது வந்து 4 கூடும்னு நினைக்கிறேன். ஆமாம், 25 லட்சம் 5 வருஷத்துக்கு மேலே வரும். அதெல்லாம் 20 வருஷம் 25 வருஷம் வரும். அப்படிதானே? ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம வந்து இது வந்து 10 லட்சத்துக்குள்ள முடிச்சிடறோம். ஆமாம், காருங்கிறது கட்டுறது 13-15க்குள்ள முடிச்சிடறோம். அவங்க வந்து இன்னும் தொகை கூடங்கிறனால அது பீரியடும் கூட வருது. ஏன் இப்போ 1 லட்ச ரூபா வாங்குறான்னா 50,000 ரூபா முழுசாக கட்ட முடியாதா? 50,000 ரூபானா அவங்க நிறைய இதுக்கு கட்டுறோம்ல. வீட்டு செலவு இருக்கு, பிள்ளைங்க படிக்கிறாங்க, வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு இருக்கு. வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் எல்லா மாசமும் வராது இல்லையா? வராதா? தெரியல. ஆனால் அவங்க பண்ணுறது ரொம்ப சாமர்த்தியமாக இருக்குது. ஆனால் யூடியூப் காசு தான். யூடியூப்ல தான் நிறைய வரும் போல, வியூஸ் நிறைய போகும் போல. யூடியூப் காசு தான். ஆனால் வேறு காசுலாம் இல்லை, யூடியூப் காசு தான். வேற அவங்க அம்மா வீடு விவசாயம் தான். மாமியா வீடு 3 பையங்க கொடுத்தா 3 பேருக்குள்ள பகுதி. அவங்களும் வசதி எல்லாம் இல்லை, விவசாயம் தான். அவங்க பார்த்தாலே தெரியல மேம், ஒருத்தவங்க வசதியா இருக்காங்க இல்லை என்ன பார்த்தாலே தெரியும்ல. ஆனா இது இப்போ சங்கீதா நல்ல வசதியான மாதிரி பயங்கர கிராண்ட் லுக்கா இருக்கு. லுக்கா இருக்கு, பயங்கர ரிச் லுக்கா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணுது லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணுது. அது ஒருத்தங்களுக்கு 2 பசங்களும் செத்து போயிட்டாங்க. இதுக்குதான் லெக்க அடிச்சிருக்க அம்மாட்டில். அவங்க 2 பேரும் வயசுக்கு வந்து செத்து போயிட்டாங்க, பெரிய பையங்கள வந்து. என்னாச்சு? சூசைடா? ஒருத்தன் இல்லை, சூசைடில் ஒருத்தன் இது உடம்பு சரியில்லாம இருக்கு, செத்து போயிட்டாம இருக்குப்பா, சரியா பார்க்காம. டாக்டர்கிட்ட கொண்டு போய் அந்த குறிப்பிட்ட நேரத்துல பார்க்கல ஒரு அம்மா அப்பா. அவங்க அந்த அளவுக்கு விவரமானவர்களா இல்லை. படிச்சிருந்தா கொஞ்சம். இன்ஜினியரிங் முடிச்சப்போ அந்த பையன் செத்து போனாங்க. இன்னொரு பையன் சூசைடான்னு தெரியல. 2 பேருமே செத்து போயிட்டாங்க. மொத்தம் 3 பிள்ளைலாம். 2 பேருமே. அவங்க 2 பேரும் இறந்தனாலதான் இதோட வாழ்க்கை இவ்வளவு தூரம் உயரமாயுது. சூப்பரா இருக்கு.
அதே மாதிரி மம்மி இங்கே தமிழ்னு ஒருத்தர் இருந்தால அந்த ரகுன்னு ஒருத்தவன் அவன் இறந்தனாலதான் அந்த பையன் கவர்மெண்ட் வேலை கிடச்சிச்சு. அதே மாதிரி இன்னொருத்தவங்க யாரும் சொன்னாங்க மம்மி, யாரோ இறந்துட்டா. அதே மாதிரி ஒருத்தவங்க இறந்த வீட்டில் இருக்க ஒருத்தவங்க இறந்தனால இன்னொருத்தவங்களோட வாழ்க்கை தூக்குது. சூப்பராக இருக்குது. உன்னை எழுந்தாதே உனக்கு கிடைக்குங்கிறது சொல்கிறார் அந்த மாதிரி. அப்புறம் திருச்சியில் ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சிப்பூர் பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. பஞ்சிப்பூர் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அப்படி பளபளன்னு இந்த ரயில்வே ஜங்ஷன் மாதிரி அப்படி இருக்குது. நான் பார்த்தேன். அதை நாங்கள் இன்னைக்கு காலையில் பேசிட்டு போனோம் மம்மி. அதை நீங்கள் எத்தனை ஆட்டோக்கெல்லாம் கூட கேட்பாங்களா நம்மள காசு? ஆமாம், கூட கேட்பாங்க மம்மி. அதாவது நீங்கள் தில்லைநகர்லேருந்து உறையூர்லேருந்துலாம் போனீங்கன்னா கூட கேட்பாங்க. இப்போ நம்ம டிவிஎஸ் டோல்கேட்லேருந்து போனோம்னா இப்போ நம்மளுக்கு எப்படி தெரியுமா பஸ்ஸு போகும்? டிவிஎஸ் டோல்கேட்டு, டிவிஎஸ் டோல்கேட்லேருந்து மன்னார்புரம், மன்னார்புரத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக பஞ்சப்பூர் போயிடும். ரயில்வே ஸ்டேஷன் போகாது, பஸ் ஸ்டாண்டு போகாது. ஏன் அப்படி பண்ணுறாங்க மக்கள் எல்லாம்? அது இல்லை, இது அவுட்டரில் வச்சு அவுட்டர்லேயே பஸ்ஸை இயக்குறாங்க. சிட்டிக்குள்ளே போகாது பஸ்ஸு. இப்போ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸும் அங்கிட்டு இங்கிட்டெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம். இப்போ நேராக பஸ் ஸ்டாண்டுன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு மட்டும் போவோம். நீங்கள் அங்கிட்ட திருச்சிக்குள்ளே போகணும் அப்படின்னா உங்களுக்கு லோக்கல் பஸ்ஸை ஆப்ரேட் பண்ணுவாங்க. சரி, பஸ் ஸ்டாண்டுமே ரொம்ப தூரமாம்ல? ஆமாம், திருச்சி இதுலேருந்து தூரம். நம்மளுக்கு புதுக்கோட்டையிலேருந்து போகிறவங்களுக்குலாம் முத்துமணி அதே நீங்கள் அங்கேருந்து ஆட்டோவுக்கெல்லாம் வரணும்னா ரொம்ப, தில்லைநகருக்கு வரணும்னா ரொம்ப காசு கேட்பாங்க. ஆமாம், தில்லைநகருக்கு வரணும்னா காசு கூட கேட்பாங்க அப்படின்னா. ஆனால் பஸ் ஸ்டாண்டு சூப்பராக இருக்குது. கடை கிடை எல்லாமே சூப்பராக இருக்குது. என்னென்ன மம்மி பார்த்தீங்க? நல்லா இருக்குது. எல்லாமே அடுக்கடுக்கா எல்லாம் பஸ் ஸ்டாண்டு தனித்தனியாக நல்லா இருக்குது. எல்லாம் இந்த மாதிரி தர போட்டிருக்காங்க. வலுன்னு. ஆமாம், வலிக்கிட்டா விழுந்துருவோம். அதே மெயின்டெனன்ஸ் ப்ரைவேட்டை கொடுத்துட்டாங்க மம்மி. ஆனால் அவங்க இப்போதைக்கு வலிக்கி தொடச்சிக்கிட்டே இருக்காங்க அக்காங்க நின்று. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் ஒரே மாதம் தான் மம்மி, அப்புறம் பழைய சாயிரும். அதே முத்தி நம்ம ஊர் ஜனங்க விட்டு வைக்காது. ஆனால் திருப்பதி எல்லாம் ஆந்திராவெல்லாம் அப்படியே கிடக்கும் பாரு. வலுவலுன்னே கிடக்கும். திருப்பதி போயிட்டு வந்த பாரு, ஆந்திராவெல்லாம் அப்படியே அப்பவே அப்படி கிடக்கும். இப்ப என்ன பளபளன்னு இருக்கும். நான் சொல்றது இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னாடியே பளபளன்னு இருக்கும். எப்படி ஆள் போட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க? அமெரிக்கையில நம்மள தண்ணியை சொல்லிட்டு கூப்பிட்டு வரல. அப்போ அப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியுமா மம்மி? ஆள் போட்டு தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நல்ல வரும்படி இருக்கும் போல. நிமிஷத்துக்கு நிமிஷம் ஆள் போட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம வீட்டுக்கே கழுவ முடியலை, முழுக முடியலை, கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு. ஒரு நேரம் வரும்படி திருப்பதி தேவஸ்தானம் இருக்குமா என்னன்னு தெரியல. தேவஸ்தானத்துக்காக தான் பண்ணுறேன். ஆமாம், எல்லாரும் வரணும் போகணும் அப்படின்றதுக்காக. சூப்பராக இருக்கும் திருப்பதியெல்லாம். அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ இங்கே பஸ் ஸ்டாண்டு திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தான் இருக்குது. பஞ்சப்பூரில் வேறு என்ன மம்மி ஸ்பெஷல்? பஞ்சப்பூரில் கடையெல்லாம் இருக்குது. ஹோட்டல் வந்துருச்சா? ஹோட்டல்லாம் வந்துருச்சு. பாலாஜி ஹோட்டல்னு பார்த்தேன். ஹோட்டல் இருக்குது. வேறு என்ன பார்த்தீங்க? வேறு பஸ் எல்லாம் இயக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? பஸ் எல்லாம் ஆமாம், அது வழியே தான் போகுது. கே நேர் பஸ் எல்லாம் நம்ம இந்த புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் பஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கொடியரசிச்சு பச்சை கலர் தான் கொடியரசிச்சு திறந்து வைக்கிறாரு. அப்புறம் இந்த லோக்கல் பஸ் இருக்குல்ல, அதையும் ஒரு இடத்துல போய் பச்சை கலர் திறந்து வச்சு அதெல்லாம் மேலே போல் 2 ஃப்ளோர் இருக்குது போல். மேல் ஃப்ளோரு கீழ் ஃப்ளோரு அந்த மாதிரி இருக்கு போல. ஆனால் இது திட்டா இருக்கு. இது ஒரு பஸ் வந்து நிற்கிறதுனா இதுலேருந்து ஒரு கோடு போட்டு அங்கிட்டு ஒன்று பஸ் வந்து நிற்கிறதா என்னன்னு தெரியல. எப்படி இது தடுப்பு பிரான்ச்சா இருக்கு பஸ் நிற்கிறதுக்காக. பஸ் நிற்கிறது எத்தனை பஸ் மம்மி நிற்கலாங்க? நல்ல பெருசாக இருக்கு. அப்பா இட புழக்கம் நிறைய இருக்கு. திருப்பதி மாதிரியே இருக்கு. நீங்கள் பழைய சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி இருக்கா? அதை விட பெருசாக இருக்கா? பழைய சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு அது வந்து நீட்டாக இருக்காது. இதனால நீட்டாக இருக்கு. ஆனால் இது கொஞ்ச நாளில் எல்லாம் கெடுத்துருவாங்க. நம்ம ஊர் ஜனங்களா எல்லாம் கெடுத்துருவாங்க கொஞ்ச நாள்ல. அது ஸ்டாலின் தான் மேம் அப்போ வந்து திறந்து வச்சுட்டு போனார். ஆனால் இப்போ தான் ரன்னிங்க்கு வருது. இப்போ நம்ம இன்னையிலேருந்து தான் பஸ் எல்லாமே அதுக்குள்ளே போகுது வருது. அதுக்கு முன்னாடி இந்த எலக்ட்ரிக் வேலை, அதுக்கு எலக்ட்ரிக் வேலை, தண்ணி வேலை, தண்ணி எல்லாம் வேணும்ல மக்களுக்கு பஸ் ஸ்டாண்டில் எல்லாமே பண்ணிட்டாங்க. அவ்வளோ சௌகரியம் பண்ணிட்டாங்க. என்னென்ன தண்ணி, கரண்ட்டு எல்லாமே இருக்கு. அப்புறம் இந்த ஏடிஎம் மிஷினு எல்லாமே இருக்கு. அதுக்குள்ள பணம் அங்கேயிருந்து போய் கூட எடுத்துக்கலாம். ஏடிஎம்லாம் கொண்டாந்துட்டாங்க. எல்லா வசதியும் இருக்கு. நான் பார்த்தேன் எல்லா வசதியும். நம்ம தங்குறதுக்கெல்லாம் வசதி இருக்கா மம்மி? அது தெரியல.
நம்ம சும்மா இப்படி ஃப்ளோவா இருந்ததுதான் பார்த்தேன். அதுலதான் ஹோட்டல் பார்த்தேன், இதெல்லாம் பார்த்தேன். ஹோட்டல் எல்லாமே மக்கள் வந்தனால ஹோட்டல்லாம் கொண்டு வந்துட்டா சாப்பிடுவாங்க. அப்புறம் 2-3 ஹோட்டல் பார்த்தேன். இங்கே சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் யார் யாரெல்லாம் கடை கொடுத்துருந்தாலும் அவங்கெல்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. இதை வந்து பழைய சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டை வந்து வணிக வளமாக கட்ட போகிறாங்களாம். வணிக வளம்னா காம்ப்ளெக்ஸ் தான், கவர்மெண்ட் காம்ப்ளெக்ஸா. இப்போ வந்து அந்த அவுட்டரை மட்டும் விட்டுட்டு சென்ட்ரல் போர்ஷனை இடிச்சு விட்டு வேற மாதிரி இப்போ எல்லா பஸ் ஸ்டாண்டையுமே மாத்துறாங்க மம்மி. ஆமா, இது ஒரு டெண்டர் மாதிரி விட்டு இடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. நடந்துகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, புதுக்கோட்டையுமே வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ரொம்ப நாளா நடக்குதுல்ல, ஒரு 6 மாசமா. ஆமா, ஆனா 3 வருஷம் ஆமா மம்மி முடிக்க. தென்னர் சொன்னாரு 2 வருஷமும் கான்ட்ராக்ட் போட்டிருந்தா 3 வருஷம் ஆயிருமா. அடுத்த வருஷம் எலெக்ஷன் மாறுச்சுன்னு வச்சுக்கோங்க, போட்ட டெண்டர் அப்படியே தான் இருக்குமா. இன்னொரு எங்களுக்கு வந்து செலவுக்கு பத்தலை, இன்னொரு 50 லட்சம் கொடுங்கன்னு சொல்லி 50 கோடி கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கலாம். கொஞ்சம் கூட வாங்கிக்குவாங்களாம், ஆனால் வேலையை முடிச்சுடுவாங்களாம். அதை கேன்சல்லாம் பண்ண மாட்டாங்களாம் டெண்டரை. எங்களுக்கு பத்தலைன்னு கேட்டு வாங்கிக்க. திருச்சி பஸ் ஸ்டாண்டு எனக்கு பார்க்க அப்படியே தரம் நம்முடைய இதை விட வலுவலுன்னு இருக்கு, டைல்ஸை விட வலுவலுன்னு இருக்கு. மூஞ்சி தெரியும். என்ன மம்மி மார்பிள் போடுவீங்களா? மார்பிள்லாம் இருக்குதுல, மூஞ்சி தெரியுற மாதிரி இருக்கு. மார்பிள் அதான் இருக்கும் போல, இப்படி டிசைன் இல்லை, வெறும் பிளைனா தான் இருந்துச்சு. ஓ, மார்பிள் போடுவீங்களா? மார்பிளுக்கெல்லாம் காசு கூட வரும்ல மம்மி? கூட வருமே, எப்படி தெரியல. இல்ல அதே மாதிரி கல்லை வந்து எங்களுக்கு சும்மா ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அதிலே கல்ல அப்படி ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சூப்பரா இருந்துச்சு. எனக்கு பார்க்க ஆச்சரியமா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா செலவு பண்ணியிருக்காங்க. நிறைய ரிவ்யூ. மக்கள் இந்த கிராமத்து மக்கள்லாம் போய் வீணா கக்கூஸ்ல அங்கனைக்கு எங்கன வெளிக்கி இருந்து நாஸ்தி பண்ணியிருக்காங்க. ஐயா, திருப்பதி கவர்மெண்ட் எல்லாம் நல்லா கவனிக்கிறாங்க, அதனால ஒன்றும் பண்ணல, ஃபைன் போடுறாங்க, அதனால நீட்டா இருக்கு. இங்க எல்லாம் ரொம்ப நாஸ்தி பண்ணுங்க, இங்க எல்லாம் ரொம்ப அந்த பழனிக்கு நடக்கிறேங்குதுங்க. இனிமே பழனிக்கு நடக்குங்க தை மாசம். அதுக்கெல்லாம் பஸ்லானே அங்கிட்டு இருந்து வரையில வருங்க. ஆமாம்மா, அப்ப அதுக்கு அவதி விதியா கக்கூஸ்குள்ள போயிட்டு அங்கே வீட்டு இங்கே வீட்டு. ஆமா, அநியாயம் பண்ணி எப்படிதான் நல்லா நீட்டா மெயின்டைன் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் ஆள் போடணும். மெயின்டைன் பண்ணணும்னா திருப்பதி மாதிரி அப்பப்ப கூட்டம் அல்லவும் ஆள் போடணும், போட்டா நீட்டா இருக்கும். இவங்க இந்த செலவு பண்ணிவிட்டு அப்புறம் விட்டுருவாங்க. ஆமா, இது உங்களுக்கு இந்த மாதிரி போட்டுருக்குது வசதியா இல்லையா மம்மி? அவுட்டரில் போட்டிருக்குது. அது சிரமம் தான். நீங்களாம் நீ ஒத்தியா வர முடியாது அப்படிங்கிற. ஏன் ஆட்டோவில் ஏறி எங்கே போகணும்னு சொன்னால் அவர் கொண்டே விட போகிறார். கூட காசு கேட்பாங்களா ஆட்டோக்கெலாம்? முதல்ல எல்லாம் ஒரு 150 ரூபா 100 ரூபா எடுத்து போனோம். இனிமேலாம் ரொம்ப கேட்பாங்களாம். டவுன் பஸ் பிடிச்சி போய் அங்கிட்டு இருந்து ஆட்டோ பிடிச்சி போகணும். டவுன் பஸ்ஸில் போய் அங்கிட்டு இருந்து ஆட்டோ நேரிட்ட பஸ் ஸ்டாண்டுலேயே வச்சுருக்கலாம். இந்த பஸ் ஸ்டாண்டு தான் இப்போ இடம் பார்த்தா இந்த மம்மி அங்கே வைக்கிறாங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் இடம் பத்தில் தானே, ஒரு பஸ் வந்தால் இன்னொரு பஸ் வெளியே போகிறதுக்கு 5 நிமிஷம் 2 நிமிஷம் நிற்கிற மாதிரி தானே இருக்குது. ஆமாம், இடம் பத்தில் என்ன இங்கே மாற்றிருக்காங்க. அப்புறம் தீபாவளி பொங்கலுக்கு ஐயோ மக்களுக்கு உயிரே போயிடுது மம்மி. தீபாவளி பொங்கலுக்கு வந்து அப்பவும் பஸ் ஸ்டாண்டை மாற்றி விடுவாங்க. இப்போ வந்து பிரச்சனை இல்லை, ஏன்னா அப்போ வந்து சிட்டிக்குள்ளே வர்றவங்களும் வருவாங்க. இப்போ வந்து பஸ்ஸை அங்கிட்டு ஓரத்தில் நிற்கி அங்கிட்டு பிடிச்சி போங்க அப்படின்ற மாதிரியே வந்துடும். வெளியூர்காரனா வெளியூர்கார மாதிரியே போயிடலாம், திருச்சிக்குள்ளே போக வேண்டாம் அந்த மாதிரி. தெரியல, நம்ம நேரடியா போய் பார்த்ததே அதோட சௌரியம் எல்லாம் தெரியும். ஒரு வாட்டியாவது போய் பார்த்தோம்னா தான் தெரியும். ஆனா நேத்திலேருந்து ஓப்பன் ஆயிடுச்சு போல, நேத்திலேருந்து இன்னையிலேருந்து. இது ஆடி ஒண்ணுனால ஆடியில எதுவும் பண்ணக்கூடாதுன்னு கார் எல்லாம் நேத்தே எடுத்துட்டாரு. ஆடி எடுத்துட்டாங்க கியா காரு. ஆடியில் வாங்கக்கூடாதா மம்மி? ஆடியில் எதுவும் வாங்கக்கூடாது, இதுதான் சொல்லிச்சு சங்கீதா. ஆடி பிறக்கிறதுனால நாங்கள் முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்து எங்களுக்கு நேர்த்தே எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டோம். ஆடி இருந்துருச்சுன்னா இனிமேலுக்கு ஆஃபர் போட்டுருவாங்கல்ல மம்மி? ஆமாம், தள்ளுபடி போடுவாங்க. ட்ரெஸ் எல்லாம் தள்ளுபடி போடுவாங்க. ட்ரெஸ்ஸு ஏன் மம்மி அது சீக்கிரமாக விற்கணும்னா? ஆடியில் இந்த பழசு பட்டையெல்லாம் எடுத்து போட்டு அதுக்கு 50-100 குறைச்சி விட்டு விற்பாங்க. மெட்டீரியல் நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. தீபாவளி சமயத்தில் வாங்கினதே மெட்டீரியல் நல்லா இருக்கும். ஆமாம், அப்போ விலை கூட வைப்பாங்க, இதில் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் ஆடியில்.
பரவாயில்ல, இது சங்கீதா வினோத்து பெருமைப்படுற மாதிரி நடந்துக்குது. அவங்க அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். அம்மா நீ என்னமா நினைக்கிற அப்படின்னு சொல்லுது. அம்மா சொல்லுது, நீ நல்லா இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே சந்தோஷம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுது. அவங்க அம்மா ரொம்ப அப்பாவியா இருக்கு. கிராமத்து ஜனங்க தானே. அதுவும் அந்த அம்மாவுக்கு அந்த பையலுங்க செத்தது அந்த அதிர்ச்சியிலேருந்து இன்னும் மீளல. அதனால இன்னும் ஒரு நல்ல தெளிவான ஒரு முகமா இருக்கு. ஒரு ஏமாற்ற அடைஞ்ச மூஞ்சியாவே இருக்கு. இந்த பிள்ளை நல்லா ஆயிடுச்சு. யாரு சங்கீதா. ஆனா அவங்க அம்மாவால அதுல இருந்து இன்னும் மீண்டு வரவே முடியல. 2 பையலுங்க செத்தது. நல்லம்மா அந்த அம்மா. ஒரு பயல்கள்னாவே கஷ்டமா இருக்கு. 2 பயல்கள்னா அப்புறம் அப்படியே தாங்கவே முடியாது. அது வயசுக்கு வந்த பிள்ளை என்ன இவ்வளவு தூரம் வளர்த்து அது ரிதனி அப்பா சொல்றாருல, 27 வயசு பொண்ணை நீங்க வளர்த்து தான் இது கொடுத்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாருல. 27 வயசுக்குள்ள அதுவும் அழகி வைத்துள்ள கஷ்டமா இருக்கு. ஒரு நிமிஷம் மனசுல கஷ்டம் வந்துட்டு போகுதுல்ல மம்மி. ஆமா, அதை நினைச்சா அந்த பயலுக்கெல்லாம் ஏன் தான் இது பண்றாங்களே புரிஞ்சுக்காமலே வாழ்ந்துருக்கேன். என்னமோ இதுல யூடியூப்ல என்னமோ இது போடுறாங்களா பாயிண்ட் டேம்ல. இப்ப இது ஆனவங்களுக்கு மாண்டேஷன் ஆனவங்களுக்கு ஏதோ பாக்குறவங்க ஏதோ பண்ணுனாக்க பாயிண்டா நமக்கு பாயிண்டா அதுல பாக்குறவங்க என்னமோ பண்ணணுமா. அருண் சுந்தர் சொன்னிச்சு. எனக்கு அது சரியா புரியல என்னன்னு. ஆனா மாண்டேஷன் ஆன சேனலுக்கு மட்டும் நமக்கு தான் மாண்டேஷன் தான் ஆகலையே. மாண்டேஷன் ஆன சேனலுக்கு மட்டும் என்னமோ லைக்கையோ எதையோ பண்ணாக்க நமக்கு அதுக்கு பாயிண்ட் ஆகும். லைக் பட்டனா வரும். அந்த பாயிண்ட் வச்சு நல்ல விவரமா இருக்கு. அந்த பாயிண்ட் வச்சு என்ன பண்றது? அது இந்த பாயிண்ட்ஸோட ஏறும் பொறுப்பு. இதெல்லாம் சேர்த்து வச்சு கொடுக்க போறாங்க. நல்ல விவரமா இருக்கு. பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டே அவ்வளவு கொடுக்குது. பச்சை பிள்ளை 1 மாசம் தான் இருக்கும் அந்த பிள்ளை பிறந்து. கையில வச்சுக்கிட்டே அவ்வளவு கொடுக்குது. நல்ல விவரமா இருக்கு. அதே விவரம் வேணும். நம்மளுக்கெல்லாம் அப்படி இல்லை, விவரம் பத்தாது. அது தருண் சுந்தர் வந்து 3 பிள்ளை பெற்றிருக்குல்ல மம்மி. அது வளர்த்துடலாம்னு நினைச்சுதான் பெக்குதா? அது நல்ல அது வளர்த்துரும். அது நல்ல திறமை. நல்ல திறமை. எது எதுக்கு இங்கிலீஷ் மருந்து கொடுக்கணுமோ அதுக்கு கொடுக்குது. எது எதுக்கு நாட்டு மருந்து கொடுக்கணுமோ அது இல்லை மேம். இப்போ பணக்கார வீடுகள்லேயே 3 பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுறது கஷ்டம் தானே. அது அவங்க ஒன்றும் சௌரியமாக இல்லை. பிள்ளைகளை வளர்க்கல. காலையில் ஒரு டீ அந்த பயிர்களுக்கு அதுவும் கொடுத்தாலும் கொடுக்குறது குடிக்காட்டியும் இல்லை. பிஸ்கெட் தின்னுட்டு அவங்க வாட்டுக்கு இருக்காங்க. பிஸ்கெட்டும் கொடுக்குதா என்னன்னு தெரியல. ஒரு சோறு கஞ்சி அவங்க நல்லா ஒரு மாதிரி இப்படிலாம் நடத்தலை. ஏன்னா பிள்ளைய வளர்ந்தா சரிங்கிற மாதிரி அந்த காலத்துல வளர்த்த மாதிரி தான் வளர்க்குறாரு. வேற பக்குவமாவெல்லாம் பிள்ளைகளை எந்த பிள்ளையுமே வளர்க்கல. சரி மேமி, படிக்கிற வயசுல படிக்க வைக்கணும். அப்புறம் அது கல்யாணம் பண்ணணும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணணும். மெயினானது பாக்குறாங்க. சாப்பாடு போடுறது, ஸ்கூல்ல படிக்க வைக்கிறது, மீன் கறி சாப்பாடு அதெல்லாம் வாங்கி குழம்பு வச்சு கொடுக்குறாங்க பிள்ளைகளுக்கு. மற்றபடி ஒரு ஒரு ரிச்சா மற்றவங்க பண்ற மாதிரி பண்ணல. அவ்வளோ இது ஒரு ஸ்நாக்ஸ் உயிர் வாழ்றதுக்கு தான். நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் தான பிள்ளைய வாங்கி கொடுக்கல, ஒரு பழங்கள் வாங்கி கொடுக்கல. அந்த மாதிரி நிறைய பேர் பணம் கொடுத்துருக்காங்க யூடியூப்ல இருந்து. அதனால அந்த பிள்ளைக்கு நிறைய மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க சின்ன பிள்ளைக்கு. இந்த பிள்ளை லக்கியா தான் இருக்கு. இந்த பிறந்த பிள்ளை கிட்டத்தட்ட அதுக்கு இதுலயே ஒரு 10,000க்கு வந்துருக்கு. இப்ப பிள்ளை வருது. நிறைய பேர் மணி கொடுக்குறாங்க, மணியே அனுப்புறாங்க. ஒரு பிள்ளைய பிறந்த உடனே லக்கா இருந்தா பணம் வாங்கிட்டே வருது இல்லை மம்மி? அது ஒரு சொல்லணும்ல. இப்ப நீங்க சொல்லுவீங்கல்ல, நான் பிறந்தப்ப லாக்டோஜனுக்கு இவங்களுக்கு காசு ஏறிச்சுன்னு. அப்ப லாக்டோஜன் 120 ரூபா அது வாங்கவே எங்களுக்கு சிரமமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 120 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு டப்பா எனக்கு 1 வாரத்துக்கு தான் வரும். அது ரொம்ப சிரமமா இருக்கும். அப்ப அத்தையிலாம் கேட்பேன், அவங்க பால் பவுடர் திருப்பி வச்சு கொடுங்கன்னு. அவங்கள்ட்ட எல்லாம் அத்தையெல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டா, தரமாட்டா. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்களுக்கு சம்பளம் ஏத்திட்டாங்க. நீ பிறந்த மாசமே சம்பளம் ஏத்திட்டாங்க. சூப்பர்ல. நீ ஒரு ஆளு லக்குத்தேன், நீ கொஞ்சம் லக்குத்தேன். அந்த சம்பளம் ஏற்றவா அதுல கிட்டத்தட்ட 3-4 டப்பா வாங்குற மாதிரி இருந்துச்சு. உனக்கு எப்படியும் ஒரு மாசத்துக்கு 4 டப்பா வரும். எப்படி காலையிலயும் ஈவினிங்கும் போட்டு கொடுப்பீங்களா? இல்ல, எந்த நேரமும் பச்சா அதையும் கொடுக்கணும். உள்ள ஒரு 8 மாசம் வரைக்கும், 8 மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த இதே ஊட்டணும். சாப்பாடு. ஆமா, 8 மாசம் வரைக்கும் அந்த பால் தான். அது இப்பவுமா? இப்பயுமே அப்படித்தான். பிறந்த பிள்ளைகளுக்கு 6 மாசம் 8 மாசத்துக்கு அதான். ஒரு மாசத்துக்கு 4 டப்பா.
120 120 இப்போ 250 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பிறந்த பசிச்சதுன்னா கத்திருங்க, எனக்கு கொடு கொடு கொடு. மம்மியெல்லாம் அந்த பால் போடுற அவ சும்மாவே அள்ளிடுவா. இன்னைக்கு நல்லா இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். ரோஸ்ட் பண்ணி அரைச்சிருப்பாங்க, நல்லா இருக்கும் பிள்ளைகளுக்காக. ஆமா, அப்ப தண்ணியில சுடு தண்ணியில போட்ட உடனே அது மெல்ட் ஆயிடும், நல்லா நல்லா இருக்கும். அதை நான்லாம் அதை ஆற்றி அது வடிகட்டி நல்லா ஆற்றி கொடுப்பேன். அவன் என்ன ஒன்று வாழை முன்னாடினா இந்த டப்பா பால் டப்பாவில் போட்டு அந்த தூளை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி ஒரு குலுக்கிக்குள்ள வாயில வச்சுருவேன். அதுல தானே வளர்ந்துச்சு. நீங்க எவ்வளவு சுத்தம் பார்த்து வளர்த்த பிள்ளைகள் இருந்தேன். அது இதுகளுக்கு தான் முடியாம வருது, அதுகளுக்கு தான் முடியும். அதெல்லாம் வாழ்க்கை. அதுதான் தருண் சுந்தர்லாம் ஈஸியா வளர்த்துற முடியும். ஆமா, இதெல்லாம் நம்ம பண வசதியா இருக்கவங்க தான் இந்த ஆடம்பரம் எல்லாம் பண்றோம். இல்லைன்னா மனுஷனுக்கு தேவையான அடிப்படை தேவை இருந்தாவே போதும். என்ன, அடிப்படை தேவை இருந்தாவே போதும் மனுஷனுக்கு. அந்த பிள்ளைங்களுக்கு அடிப்படமா கவனிக்க அம்மா அப்பா நல்லா கவனிக்கிறாங்க, கறியும் வாங்கி கொடுக்குறாங்க, ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு பிள்ளையாட்டி அனுப்பிடுறாங்க. இதை விட என்ன வேணும்? இருந்தாலும் நம்மளுக்கு பெற்றவங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல, ஆக நம்மளுக்கு 3 பிள்ளையா 2 பிள்ளையே போதுமே. அதுக்கு அது ஈஸியா வளர்த்துறோம். அந்த பையனுக்கு 2 பேரையும் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க, இந்த குட்டியும் ஒன்றுதான் கையில் வச்சு. அதனால அது நல்ல கெட்டியா இருக்குல்ல, நல்ல சமத்து. அது அதோட சமத்தெல்லாம் கால் பூசிக்கு வர மாட்டோம் நம்ம. நல்ல அப்பா அது நல்ல சமத்து, நல்ல பிள்ளை, எனக்கு பிடிக்கும். அது நல்ல விவரமா தெளிவா பேசும். ஒண்ணுமே கான்செப்ட் இல்லாட்டி கூட அதையே தெளிவா பேசும். வீடியோ ஒரு தெளிவு இருந்தா எல்லாருக்கும் பிடிக்குது தானே. பிள்ளைய வச்சுக்கிட்டு அழுகிற பிள்ளைய வச்சுக்கிட்டே தெளிவா இது பேசும். நம்மளுக்கெல்லாம் வராதுல, ஐயோ பிள்ளை அழுகுதேன்னு வீடு கையும் ஓடாது காலும் ஓடாது, அப்படிதான். அது சூப்பர், நல்ல பிள்ளை. வீடு கட்டுறாங்க, உள்ள சொந்தமா வீடு கட்டுறாங்க. அதே அது எதுல போடுவோமா அப்படின்னு கேக்குது. இன்ஜினியர்கிட்ட விடுவோமா இல்ல கொத்தனார்கிட்டே விடுவோமா, எது பெனிஃபிட்னு கேக்குது. அது கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. இன்ஜினியர்கிட்ட விட்டா அவரு நிறைய தான் எடுத்து சாப்பிடுவார், இன்ஜினியரும். என்ன செலவு ரொம்பதான் ஆகும். இதே கொத்தனார்கிட்ட விட்டீங்கன்னா கொத்தனார் சீக்கிரம் போயிடுவாங்க, கையை கழுவிட்டு வேலையே பார்க்காம. என்ன, அது நம்ம சொன்ன மாதிரியே தான் எல்லாருமே சொல்ற கமெண்ட்ல. வேலையை பார்க்காம சீக்கிரம் கை கழுவிட்டு போயிடுவாங்க, சம்பளம் தான் நடக்கும். இது இப்ப என்ன பண்ணணும்னா, இதுக்கெல்லாம் நம்ம இன்ஜினியர் பிளான் போட்டு வாங்கிக்கணும். பிளான் போட்டு வாங்கிட்டு ஜாமான்லாம் நம்ம வருத்திடணும். வேலையாளர்கள் மட்டும் அவர் பொறுப்பில் விடணும். புரியுதா அவனுக்கு? சாமான்லாம் நம்ம வாங்குற இடத்துல நம்மளே குறைச்சு வாங்கிடணும். மணல் இது எல்லாம் வேலையாளர்கள் மட்டும் இன்ஜினியர் பொறுப்பில் வச்சு வேலை வரும். அப்ப குறைச்சு தானே வரும். கொஞ்சம் குறைச்சிக்கலாம், கொஞ்சம் குறைச்சு. அப்ப அது கேட்டிருக்க எல்லாரும் கமெண்ட்ல சொல்லியிருக்காரு. அதுக்குள்ள நல்ல திறமையான பிள்ளைதான். நான் காலம் வெல்லல, ஒரு சிலருக்கு காலமும் வெல்லுது. சங்கீதா வினோத்துக்கெல்லாம் காலமும் வெல்லுது. காலம் வெல்லணும். ஆமா, நம்ம மட்டும் திறமையா இருந்தாலும். இன்னைக்கு நைட்டுக்கு நாங்க தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு சாப்பிட்டோம். 8 மணிக்கெல்லாம் எங்களுக்கு பசி இருந்துச்சு, சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தோசை, சுண்டக்காய் புளிக்குழம்பு நல்லா இருந்துச்சு. அவன் சுண்டக்காய் புளிக்குழம்பு தொட்டுக்கிட்டேன். நான் சும்மா பொடி தான் தொட்டுக்கிட்டேன். சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன மம்மி நறுக்கிங்க? தேங்காய் நாளைக்கு இது குருமா மாதிரி இருக்கணும். அது தேங்காய் அது நறுக்கி வச்சுருக்கேன், மிக்சியில் போட்டு திரிக்கலாம்ட்டு. தக்காளி 2க்கும் கீரை ஆஞ்சி வச்சிருக்கேன். அதில் நீ வரங்காட்டியுமே ஆஞ்சிட்டேன். கீரை ஆஞ்சி வச்சிருக்கேன். அப்புறம் நாளைக்கு தான் இனிமேல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு ரொம்ப வியூஸே போகல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லபடியாக பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.